எல்லாரும் இங்கே வந்து இந்த வாக்கத்தானை செலிப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எவ்ரி இயர் February 4 வேர்ல்டு கேன்சர் டே, உலக புற்றுநோய் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். இதில் என்னென்னா மெயின் தீம் என்னென்னா ஒரு மேஜர் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். கேன்சர் வந்து கம்ப்ளீட்லி க்யூரபிள் டிசீஸ். இது வந்து ஒரு கேன்சர் ஆரம்பித்து கேன்சரை டெவலப் ஆகி வர்றதுக்கு இயர்ஸ் ஆகுது. ஒரு 2 நாளில் அப்படி நம்ம டக்குன்னு ஆக்சிடென்ட் மாதிரியோ ஹார்ட் அட்டாக் மாதிரியோ வரதில்லை. இவ்வளோ நாள் வரும்போது நம்ம அந்த நாளில் என்றைக்கு ஒரு நாள் கண்டுபிடிச்சாலுமே கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். பட் இந்த அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட இல்லை. இந்த மக்கள்கிட்ட இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வாக்கத்தான், மேரத்தான் இதெல்லாமே பண்ணுறோம். இப்போ நீங்கள் உலகம் ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் இந்தியா ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகுறாங்க வருஷத்துக்கு. உலகம் ஃபுல்லாக ஒரு 10 மில்லியன் பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. தமிழ்நாடு மட்டும் எடுத்திங்கன்னா வருஷத்துக்கு 1 லட்சம் பேர்கிட்ட அஃபெக்ட் ஆகுறாங்க. அதில் விமன் கேன்சர்னு எடுத்திங்கன்னா மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இது வந்து 50% உமனுக்கு இருக்குது. இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேமோகிராம் எடுத்தாலோ இல்லை பேப்ஸ்மியர் பண்ணாலோ ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம உறுப்பு எடுக்காமே, அந்த ஆர்கனை எடுக்காமையே அந்த கட்டியை மட்டும் எடுத்து வைத்தியம் பண்ணி ரொம்ப நல்லா க்யூர் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து ஆண்களுக்கு வந்து வர்ற புற்றுநோய் எல்லாமே நுரையீரல் புற்றுநோய் ரொம்ப காமனாக வருது, இரைப்பை புற்றுநோய் காமனாக வருது, வாய் புற்றுநோய் காமனாக வருது. இது மூணுக்குமே ரொம்ப காரணம் என்னென்னா நம்மளோட ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கோஹால் ஹேபிட்ஸ். இந்த ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் ரெண்டையும் விட்டுட்டோம்னாவே நம்ம வந்து முக்கால்வாசி கேன்சர் வராமல் தடுத்துக்கலாம். இதில் மெயினாக நான் சொன்ன மாதிரி இப்போ பேசும்போது சொன்ன மாதிரி சீட்ஸ்னு ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சீட்ஸ் ஃபஸ்ட்டு சீட் வந்து ஸ்டாப் ஸ்மோக்கிங். எஸ்ஸுங்கிறது வந்து ஸ்டாப் ஸ்மோக்கிங். ஸ்மோக் ஸ்டாப் பண்ணாலே 50% கேன்சரை தடுத்துடலாம். ரெண்டாவது ஈட் ஹெல்த்தி அண்ட் எக்ஸசைஸ் ரெகுலர்லி. ஈட் ஹெல்த்திங்கும் போது நல்ல வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் நல்ல எக்ஸசைஸ், இதெல்லாம் பண்ணாலே வந்து நம்ம பாதி வகையான கேன்சரை தடுத்துடலாம், வராமல் தடுத்துடலாம். அடுத்த வந்து எஜுகேட் யுவர் செல்ஃப். எஜுகேஷன்னா நம்மளை வந்து நம்ம கேன்சரை பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்கணும், நமக்கு கூட இருக்கவங்களையும் தெரிவிக்கப்படுத்தணும். அப்படி தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும்னா தப்பான நம்பிக்கைகள், தப்பான மூட பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்குது கேன்சரை பற்றி. கேன்சர் வந்து இறந்து போயிடுவாங்க, கேன்சர் ஒருத்தருக்கு தொற்றும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கேன்சர் வந்து நிறைய பேர் நல்லா இருக்கவங்க தான், ஆனால் வெளியில் யாரும் சொல்கிறது இல்லை. அது மாதிரி கேன்சர் ஒருத்தருக்கு தொற்றாது. இது ஒரு தொற்று வியாதியே கிடையாது. அவங்களுக்குன்னு வரணுன்றது, கெட்ட பழக்க வழக்கங்களால் வரணுன்றது இருந்தால் வரலாமே தவிர இல்லாட்டி தொற்றாது. இது மாதிரி கேன்சர் கம்ப்ளீட்லி ப்ரிவென்டபிள், தடுக்க முடியும், க்யூர் பண்ண முடியும், முழுவதுமாக க்யூர் பண்ண முடியும். ஏர்லியாக டிடெக்ட் பண்ண முழுவதுமாக க்யூர் பண்ண முடியும். வந்து டம்ப் ஆல்கஹால் அண்ட் டம்ப் ஒபிசிட்டி. குண்டாக இருக்கவங்களாம் நிறைய கேன்சர் வரும். ரெண்டாவது நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு கேன்சர் வரும். ஸோ இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணாலே நிறைய கேன்சரை தடுத்துடலாம். ஸோ வி எய்மிங் அட் ப்ரிவென்ஷன். லாஸ்ட் வந்து ஸ்க்ரீனிங் அண்ட் ஸ்டே விஜிலண்ட். ஸ்க்ரீனிங் வந்து என்னென்னா, நம்ம வந்து நார்மல் பீப்புள் இருக்கவங்களே 40 வயசு மேலே ஒரு லேடி இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஸ்க்ரீனிங் மேமோகிராம் பண்ணால் ரொம்ப ஆரம்பத்தில் மில்லிமீட்டர்ஸில் கண்டுபிடிச்சிடலாம், மைக்ரோ கால்சிஃபிகேஷன் அப்படின்னு. அது மாதிரி கண்டுபிடிச்சோன்னா நம்ம அந்த இடத்த மட்டும் ஆப்ரேட் பண்ணி எடுத்து சரி பண்ணிடலாம். ஸோ ஸ்க்ரீனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்கானிக் உறுப்பையும் காப்பாற்ற முடியும், அதே சமயம் உயிரையும் காப்பாற்ற முடியும். இது வந்து ஸ்டே விஜிலண்ட்னா நம்ம வந்து நிறைய பேரை வந்து நிறைய சிம்டம்ஸை நெக்லெக்ட் பண்ணிவிடுவோம். இப்போ லேசாக இன்டைஜேஷன் இருக்குது அப்படின்னா நம்மளே ஒரு ஜெலிசல் வாங்கி சாப்பிட்டோம், இல்லை பேன் 40 வாங்கி சாப்பிட்டு தள்ளி போட்டுருவோம். நம்ம தள்ளி போடக்கூடாது. இல்லை ஆல்டர்ட் பவல் ஹேபிட்ஸ் இருக்குது, இல்லை மோஷன் போகும்போது ப்ளீடிங் இருக்குது, இல்லை வாயில் ஒரு சின்ன புண்ணு இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் தள்ளி போட்டுருவோம். இது எல்லாத்தையுமே வந்து உடனே கண்டுபிடிச்சி உடனே ஒரு நல்ல அப்ரோப்ரியேட் டாக்டர்கிட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி சின்ன பயோப்சி பண்ணி கேன்சராக இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆரம்ப ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம், ஆர்கனை காப்பாற்றிடலாம், அண்ட் ஹாப்பியாகவும் இருக்கலாம், ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கும் போது செலவும் கம்மியாக இருக்கும். ஸோ கேன்சருக்கு வந்து சர்ஜரி இருக்குது, சர்ஜிக்கல் ஆன்காலஜி, கீமோதெரப்பி இருக்குது, டார்கெட்டட் தெரப்பி இருக்குது, இம்யூனோதெரப்பி இருக்குது, அதுக்கப்புறம் ரேடியோ தெரப்பி இருக்குது, ஹை ப்ரெசிஷன் ரேடியோ தெரப்பி இருக்குது. சர்ஜரியிலே இப்போ வந்து ரொபோட்டிக் சர்ஜரிஸ் இருக்குது. ஸோ நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் நிறைய இருக்குது. இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது வந்து நம்ம பேஷண்ட் கையிலையும் அந்தந்த இன்ஸ்டியூட்ஸ் கையிலையும் இருக்குது. ஸோ இது எல்லாருக்கும் ஈவனாக கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் கிளினிக்கல் எல்சிடி மூலமாக கிளினிக்கல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆன்காலஜி அப்படின்னு வி ஹேவ் பிக் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட், அது மூலமாக இந்த வாக்கத்தானெலாம் க்ரியேட் பண்ணி இதை வந்து ஒரு அவேர்னஸ் வாக்கத்தானே க்ரியேட் பண்ணுறோம். ஸோ மீடியா நண்பர்கள்லாம் இதை வந்து சரியான முறையில் பப்ளிக் எடுத்துகிட்டு போயிட்டு சரியான செய்திகளை சொல்லி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண வேண்டிக்கிறேன். நன்றி.